ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சுண்ட வத்தல் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுக்காக இன்னைக்கு பண்ணுறோம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதற்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் நம்ம தயாராக முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்முடைய கார்த்திகை பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்முடைய ஆசையாய் சமையலோட ஓன் பிராண்ட். இது ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நம்ம விட்டுக்கலாம். அதில் சுண்ட வத்தலை நான் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம முதல்லையே தனியாக பொரித்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை இருப்புச்சட்டியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், உளுந்து இதை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். 1 கப் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்கள் உரித்து வச்சுருக்கேன். 2ஐயும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி நான் கரைச்சி வச்சுக்கிறேன். நம்முடைய கார்த்திகை பிராண்டில் நிறைய நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் நாட்டு சர்க்கரை இருக்குது, சேமியா போட்டிருக்கோம், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயும் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணால் அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க, சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சேன் இல்லையா? உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்தளவு வதங்கிருச்சு வெங்காயமும் பூண்டும். இந்த பொடிகளை எல்லாம் நாம் சேர்த்து கருகாமல் வறுத்துக்கலாம். நல்ல அடுப்பை தணித்து வச்சுக்கணும். சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பொடி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அடுப்பை தணித்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே எண்ணெயை கொஞ்சம் குறைவாகவே பயன்படுத்துவேன். இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். இப்போது கார்த்திகை பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, எலுமிச்சை அளவு புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கெட்டியாக கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். இன்னும் கூட அந்த புளியில் எசன்ஸ் இருக்குது, அதை நான் கரைக்கலை. ஒரு தக்காளியை நான் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்ந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதுங்க. நாம் இப்போ வறுத்து வச்சுருக்க சுண்ட வத்தலையும் இதோட சேர்த்துக்கலாம். சுண்ட வத்தல் இல்லாட்டி நீங்கள் பாவக்காய் ஏதாவது காய்கறிகள் போட்டு கூட இந்த குழம்பு வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே காயையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது சுண்ட வத்தலை நான் இதோடு சேர்த்துட்டேன். சுண்ட வத்தலை நம்ம ஆரம்பத்திலே சேர்த்தா குழம்பு ரொம்ப கசக்கும், அதனால தான் கடைசியில் தான் சேர்க்கணும். இதோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் இந்த குழம்பு வைக்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் சாப்பாடும் வச்சாச்சு. இதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் கடைசியில் நம்ம போட போகிறோம். நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை தான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நம்முடைய பொருட்கள் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கார்த்திகை அப்பளம் பொரிக்க போகிறேங்க. நம்முடைய கார்த்திகை பிராண்ட் அப்பளம் ரொம்ப நல்லா இருக்கும். குட்டி பேபி அப்பளமும் இருக்குது. இன்றைக்கி நான் பேபி அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். புளிக்குழம்புக்கு அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன தொட்டு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க நம்மளோட கார்த்திகை அப்பளம். சின்ன குட்டி அப்பளம் தான் நான் இன்றைக்கி பொரிக்க போகிறேன். வாங்க இந்த அப்பளத்தை பொரித்து வச்சு நம்ம
சாப்பிட்றலாம். நான் வந்து ஷார்ட்ஸ் தான் நெறைய அப்லோட் பண்ணிட்டுருந்தேங்க. ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு தான் இதற்கு நன்றி சொல்லணும். அவர் கேட்டதுனால தான் இந்த முழு வீடியோ இப்ப உங்களுக்கு உங்க முன்னாடி நாங்க குடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி குடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்முடைய நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுதெல்லாம் நம்ம வீடியோவ பார்த்து எங்களுக்கு ஆதரவு குடுங்க. ஆசை ஆசையா இணைந்திருங்கள். ஆரோக்கியமான உணவை உண்டு. நன்றி.